அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 34 பேருக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வு அளித்து பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: குரூப் 4 தேர்வு வினாத்தாள்கள் எதுவும் கசியவில்லை என டிஎன்பிஎஸ்சி தலைவரான பிரபாகர் விளக்கம் அளித்திருக்கிறார். தனியார் பேருந்தில் குரூப் 4 வினாத்தாள் அனுப்பப்பட்டது குறித்து அறிக்கை வெளியிடப்படும் எனவும், வினாத்தாள் கசியவில்லை எனவும், தேர்வர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்த 2 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக கூறுவது முற்றிலும் தவறானது என்று அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். மலை பகுதிகளில் 34 அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் 6500 அங்கன்வாடி மையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சரான கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: ஜூலை 27ஆம் தேதி 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. 27, 28 ஆகிய தேதிகளில் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் அடித்திருவாதிரை நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆறாவது அறிவிப்பு: உங்களுடன் முதலமைச்சர் முகாம்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரும் 15ஆம் தேதி துவங்க இருக்கிறார். இதனால் பொதுமக்கள் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட மனுக்களை கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: 3 ஆண்டு சட்ட படிப்புக்கு விண்ணப்பிக்க அவகாசமானது ஜூலை 25ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூத்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்தல் திட்டமாக 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை வருகிற 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெறவும் உள்ளது. 10வது அறிவிப்பு: அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தற்போது 1996 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக ஜூலை 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய கால அவகாசமும் வழங்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வும் நடைபெறும். 11வது அறிவிப்பு: பிஎட் மாணவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூலை 21ஆம் தேதி வரை அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். 31/7/2025 அன்று மாணக்கர் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் மாணாக்கர்கள் தங்கள் விரும்பிய கல்லூரியை தேர்வு செய்யலாம் எனவும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாணாக்கர்களுக்கான இடஒதுக்கீடு ஆணை வெளியிடப்படும் எனவும், மாணாக்கர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆணையை தங்கள் உள்நுழைவு ஐடி மூலமாக iwasc.ac.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் எனவும், ஆகஸ்ட் 20 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் 1ஆம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு வகுப்புகள் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 7 பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை தரம் உயர்த்த 39 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 7 பழங்குடியின உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டும் உள்ளது. ஒரு பழங்குடியின உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு: இ பட்டாவில் போட்டோவை இணைக்கும் நடைமுறை விரைவிலேயே அமலுக்கு வர இருக்கிறது. நில மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக
இந்த திட்டத்தை கொண்டு வர இருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். eService.in government.in என்ற இணையதளத்தில் மாவட்டம், வட்டம், கிராமம் போன்ற விவரங்களை குறிப்பிட்டு பட்டாவை டவுன்லோட் செய்தும் கொள்ளலாம். 14வது அறிவிப்பு. இந்திய ஹஜ் குழு மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய மக்களிடம் இருந்து மும்பை இந்திய ஹஜ் குழு விண்ணப்பம் பெற தொடங்கியுள்ளது. இணையதளம் மூலம் கட்டணமின்றி விண்ணப்பங்கள் என்றும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்தும் உள்ளது. 15வது அறிவிப்பு. பிஇ பிடெக் பட்டப்படிப்புகளில் 2025-26 கல்வி ஆண்டில் மாணவ மாணவியரை சேர்ப்பதற்கான கவுன்சிலிங் தொடங்கியது. பொது கவுன்சிலிங் இணையதளம் மூலமாக பொது கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5% ஒதுக்கீடு பிரிவுகளுக்கு 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், இதற்கு பிறகு துணை கவுன்சிலிங் இணையதளம் மூலமாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், SCA காலி பணியிடங்கள் SC பிரிவினருக்கான கவுன்சிலிங் ஆனது ஆகஸ்ட் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நடக்கும் எனவும், அத்துடன் கவுன்சிலிங் முடிவடைகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக 20% இடங்கள் அதிகரிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். 17வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பாலம் பணிகளை மேற்கொள்வதற்காக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 14 புறவழி சாலைகள் அமைப்பதற்காக 1713 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. ஆற்றுப்பாலம், சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. ஆத்தூர், ஓசூரில் புறவழி சாலை அமைக்க 500 கோடி ரூபாயும், ஆறுகளின் குறுக்கே 6 உயர்மட்ட சாலை அமைக்க 295 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. கோவையில் 348 கோடியில் 12.5 கிலோமீட்டர் புறவழி சாலையும், நெல்லையில் 225 கோடியில் 12.4 கிலோமீட்டர் புறவழி சாலை அமைக்கப்படவும் உள்ளது. விருதாச்சலம், தொழுதூர், கொடை வத்தலகுண்டு, சிவகாசியில் இருந்து விருதுநகர் உள்ளிட்ட இந்த சாலைகள் 4 வழி சாலைகளாக மேம்படுத்தப்படவும் உள்ளன. கடைசியாக 18வது அறிவிப்பு. முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு சனிக்கிழமை 415 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 55 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை மாதவரத்தில் இருந்து 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 20 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இச்சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டும் உள்ளனர். எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி கொள்ளுமாறு, தங்களுடைய பயணத்தினை மேற்கொள்ளுமாறும் இவ்வாறு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.